ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்கள மலை போல் நம்பிடுவோம். அப்படி அதிகமாக பேசுகிறவங்கள நம்பிட்டு லாஸ்ட்டில் அவங்க ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மனசு காயப்படும். அதுலேருந்து வெளியே வர முடியாமலாம் கஷ்டப்படுவோம். இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக பேசுகிறவங்கள நம்பி பல பல கஷ்டத்துக்கு உள்ளாகும். இப்படி அளவுக்கு அதிகமாக பேசுகிறவங்கள நம்பலாமா, நம்பக்கூடாதா? நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட நபரை தான் சொல்கிறேன். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு அழகான வாசல் இருந்தாலும் அது உங்களை கவலைப்படுத்த கூடியதாக இருந்தால் அந்த வாயில் மூடிக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாசலை கடவுள் உங்களுக்காக திறந்து வச்சிட்ருப்பாரு. ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். உண்மையான அன்பு நம்மக்கிட்ட பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கும். ஆனால் பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணத்தை உருவாக்கும். ஆனால் சில போலியான அன்பு வேற, நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதும் தப்புன்னே சொல்லுவேன். ஏன்னா நல்லா பேசிட்டு அவங்க தேவைகள் எது வேணுமோ அதுக்காக நம்மளை ரொம்ப பேசுவாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டும் போவாங்க. அதனால ஒருத்தங்க ரொம்ப உண்மையாக பேசுகிறாங்க, நல்லா நிறைய நேரம் பேசுகிறாங்க, அதனால அவங்க உண்மையான அன்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதும் தப்புன்னே சொல்லலாம். அது போலவே நல்லா பேசி பழகிக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும்போது பழகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வர வைக்கிறது சில உறவுகள். அதே போல தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நம்ம கவனிக்க தொடங்கினாலே நம்ம வாழ்க்கை மாறி போகும். அது போலவே எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லி கவலையோடு நம்ம இருக்கிறது உண்டு. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நாள் நமக்கு எப்படியாவது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணும். அது நாளைக்காக கூட இருக்கலாம். அதே போல் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இளமை காலத்தில் நெருக்கமான காலத்தில், அதாவது இளமை காலத்தில் காட்டக்கூடிய அன்பை விட தோல் சுருங்கி போய் நல்ல வயதான பிறகு காட்டக்கூடிய அன்புக்கு அதிகமான அக்கறைக்கும் உள்ளது தாங்க உண்மையான அன்பு. சிலவங்களை பார்த்திங்கன்னா அழகு இருக்கிற நாட்களில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த அழகுகள் கம்மி ஆகும்போது, தோல் சுருக்கமிட்டு யாருமே கவனிக்காமல் இருக்கும்போது நம்மளை ஒருத்தங்க நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் தந்து நம்மளை கவனிக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான அன்பு. அது போலவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிக நேரம் இருக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம். நீண்ட நேரம் வராதது எது அப்படின்னா சிபாரிசு. அதுபோல் என்ன எல்லா பொழுதும் கிடைக்காதது உதவி. எப்போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை மட்டும்தான். நம்மளை வெல்லக்கூடிய தகுதி தோல்விக்கு இருக்கும்போது அந்த தோல்வியை வெல்லக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். அது போலவே நம்ம ஒவ்வொருவருடைய மனசையும் மகிழ்ச்சியாக இருக்க பழக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கஷ்டத்தையும் தீர்ந்த பிறகு தான் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு கட்டிட்டு இருந்தோன்னா சாகுது வரை யாருமே சிரிக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் ஒருத்தங்கிட்ட காணிக்கிற அன்பு ஒரு நாள் தோற்று போகுது. எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதன் மதிப்பு, நம்ம ஒருத்தங்க கிட்ட அன்பு காணிக்கிறோன்னா அந்த மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் காணிக்கும் போது அந்த அன்பு தோற்று போகிறது. நீங்கள் யாருக்கிட்ட அன்பு காணிச்சாலும் அந்த நபர் உங்கள் அன்புக்கு மரியாதை தாராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அன்பு காணிக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கே மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக வாழ்ந்தோன்னா நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம எளிமையாக வாழ்ந்தோன்னா, எல்லாமே இழந்து போய் வாழ்ந்தோன்னா எல்லா உறவுகளும் நம்மளை ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. இதுதாங்க மனித வாழ்க்கை. அது போலவே
ஒருத்தங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் வலிகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போலவே யாராவது ஒருத்தங்க கிட்ட சொல்லக்கூடிய ரகசியத்தை அவங்களுக்கு எதிரான ஆயுதமாக உபயோகிக்காங்க பாருங்க, அதுதான் ஒரு பெரிய கோழைத்தனம்னே சொல்லலாம். அது போலவே மன்னிப்பு என்பது தவறுக்காக மட்டும் இல்லைங்க கேட்கப்படுவதில்லைங்க, சமாதானத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கப்படுது. ஒருத்தங்க போய் பேசிட்டே இருக்கிறது மட்டும்தான் அன்பு அப்படின்னு இல்லைங்க, பேசாமல் புரிஞ்சிக்கிட்டு பேசாமல் இருப்பதும் ஒரு அன்பு தான். அதே போலவே தான் நம்ம எதிர்பார்ப்பே இல்லாதது அன்புன்னே சொல்லலாம். கைமாறு கருதாத உதவி, சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத புன்னகை, கவலை போக்கும் நட்பு, இது எல்லாமே அரியவை தான். கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்படி ஒரு உறவு உங்களுக்கு கிடச்சிருந்துன்னா கண்டிப்பாக அவங்கள தக்க வச்சுக்கிங்க. இங்கே பலருக்கு வேலை நாட்களில் இருக்கக்கூடிய வேலையை விட விடுமுறை நாட்களில் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாயிரும், ஆனால் பொய்யாக இருக்கிறவனை ஊர் கொண்டாடும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா நடிக்க தெரியுது. அது அப்படி தான் சொல்லி அர்த்தம். இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள யாருமே புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அவங்கள கொண்டாடுறதும் இல்லை. எல்லாத்தையும் அவங்க ஒரு கஷ்டத்தை கொடுக்குறவங்களா தான் அடுத்தவங்ககிட்டேருந்து புறந்தள்ளி வைக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில். அதே போல தான் மற்றவங்கள அவமானப்படுத்தி மகிழ்ச்சி அடைஞ்சா அது ஒரு பெரிய மனித நேயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். சிலவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள அவமானப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை காண்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர ஒரு மனிதாபிமானங்கிறது இருக்காது. இங்கே பாசம் வைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் பாசத்துக்கு அருமை தெரியாதவங்க கிட்ட போய் பாசம் வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம். 1000 டைம் நம்ம செயல் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு டைம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வச்சே நம்மளை இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எடை போட்டுக்கிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. கூடுமானம் ஒருத்தங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தால் அதை குத்தி குத்தி காமிச்சு அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. அது போலவே மன திருப்தி நமக்கு இயற்கையாக கிடைச்ச ஒரு செல்வனே சொல்லுவேன். ஆடம்பரம் நம்ம இயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒரு பஞ்சம். மன திருப்தி வேணும்னா நிறைய காசு கொடுத்து நம்ம இதெல்லாம் வாங்கிட்டா மன திருப்தி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம். அது ஒரு பஞ்சு மாதிரி. அது கரைஞ்சி போகும்போது அந்த மன திருப்தி என்னது வரும், மனம் திருப்தி இல்லாமல் மாறி போயிடும். இந்த புரிதல் யாருக்குமே இங்கே இருக்கிறதில்ல. இங்கே வாழ்க்கையில் எப்போவுமே தோற்றுக்கிட்டே இருந்தால் வாழ தெரியலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாழ்க்கையில் தோக்கவே இல்லைன்னா அங்கே வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க அர்த்தம். அதே போல தான் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்றதில்லை. தேவை முடிஞ்சவுடன் விலகக்கூடிய நண்பர்களும், சொத்து இருந்தால் உறவாடக்கூடிய சொந்தங்களும், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்களும், இவர்களுக்கெல்லாம் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல். ஏன்னா ஒருத்தங்க உங்கள்கிட்ட ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தேவைக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிக்குங்க. ஏன்னா தேவைக்காக பேசுகிற உறவுகள் நிறையவே இருக்குது. இப்படி தேவைக்காக பேசக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் யார் இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லதுங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு சென்றுவாங்க. அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக நல்லா பாசமாக பேசுகிறாங்க, அதனால நம்மக்கிட்ட உண்மையான அன்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அதிகமாக பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்மக்கிட்ட தேவைக்காக பேசுகிறாங்களா, இல்லைன்னா தேவை இல்லாமல் உண்மையான அன்போடு பேசுகிறாங்களா, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அவங்ககிட்ட பழகுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அதிக அளவு அன்பை கொடுத்து அவங்கள நம்பிட்டு அவங்க நம்மக்கிட்ட அந்த தேவைகளை முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு போகும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால ஒருத்தங்க கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாலும் அவங்க நம்ம உண்மையாக தான் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து சுதாரிச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.